அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நாம் குர்ஆனே ஹதீஸை இவ்வாறெல்லாம் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறதா, ஹதீஸுகள் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காகவே இத்தகைய தலைப்புகளிட்டு குர்ஆன் ஹதீஸை நாம் பார்த்து வருகின்றோம். இரு நண்பர்களை பற்றி அந்த இரண்டு தோழர்களும், ஒருவன் இறை நம்பிக்கை கொண்டவன், இன்னொருவன் நிராகரிப்பாளர். இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு ஈமானையும் இறை நம்பிக்கையையும் இன்னொருவருக்கு சரியான பொருளாதாரத்தையும் வழங்கியிருந்தான். அவர்களை பற்றி திருமறை குர்ஆனிலே கூறும்போது, வத்ரிபு லஹும் மஸலர் ரஜுலைனி ஜஅல்னா லிஅஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அஅனாபின் وحففناهما بنخل وجعلنا بينهما زرعا كلتا الجنتين آتت أكلها ولم تظلم منه شيئا وفجرنا خلالهما نهرا. இறை தூதர இரு மனிதர்களை பற்றி அவர்களுக்கு உதாரணமாகவும் கூறுகிறார்கள். அவ்விருவரில் ஒருவருக்கு நாம் திராட்சை தோட்டங்களில் இரண்டை கொடுத்தோம். இன்னும் பேரீச்ச மரங்களை கொண்டு அவ்விரண்டையும் சூழப்பட்டவை ஆக்கினோம். அவ்விரண்டிற்கும் இடையில் தானிய விவசாயத்தை வயல்களையும் அமைத்தோம். அவ்விரு தோட்டங்களும் அவற்றின் பலன்களை எப்பொழுதும் எப்பொருளையும் குறையாது கொடுத்து கொண்டிருந்தன. அவ்விரண்டிற்கும் நடுவே நாம் ஒரு ஆற்றையும் ஒளித்தோடச் செய்தோம். இன்னும் அவனுக்கு வேறு கனிகளும் இருந்தன. அப்பொழுது அவன் தன் தோழனிடம் விதண்டாவாதம் செய்தவனாக, நான் உன்னை விட பொருளால் அதிகமுள்ளவன், ஆட்களிலும் நான் உன்னை மிகைத்தவன் என்று கூறினான். பெருமையினால் தன் ஆத்மாவுக்கு தீங்கிழைத்தவனாக தன் தோட்டத்திற்குள் நுழைந்தான். அவன் இந்த தோட்டம் எப்பொழுதாவது அழிந்துவிடும் என்று நான் எண்ணவில்லை என்று கூறிக்கொண்டான். நியாய தீர்ப்புக்குரிய வேலை ஏற்படும் என்றும் நான் எண்ணவில்லை. அப்படி ஏதும் நிகழ்ந்து நான் என் இறைவனிடம் மீண்டும் கொண்டு செல்லப்படுவேனாயின் நிச்சயமாக இங்கிருப்பதை விட மேலான இடத்தையே நான் காண்பேன் என்றும் கூறினான். அவனுடைய தோழன் அவனுடன் இது பற்றி தர்க்கித்தவனாக, உன்னை மண்ணிலிருந்தும் பின் ஒரு துளி இந்திரியத்திலிருந்தும் படைத்து பின்பு உன்னை சரியான மனிதனாக ஆக்கினானே, அவனையா நீ நிராகரிக்கின்றாய் என்று அவனிடம் கேட்டார். ஆனால் நான் உறுதி சொல்கிறேன், அல்லாஹ் அவன்தான் என் இறைவனாவான். என் இறைவனுக்கு நான் யாரையும் இணை வைக்கவும் மாட்டேன். மேலும் நீ உன் தோட்டத்தில் நுழைந்தபோது, மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ் நாடியதே நடக்கும், அனைத்து சக்தியும் அல்லாஹுக்கே அன்று வேறில்லை என்று கூறியிருக்க வேண்டாமா? செல்வத்திலும் பிள்ளையிலும் நான் உன்னை விட குறைந்தவனாக இருப்பதாய் நீ கண்ட போதிலும், மேலும் அல்லாஹுவே என்று அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் கண்ட போதிலும், நான் உன்னுடைய தோட்டத்தை விட மேலானதை என் இறைவன் தரவும், உன் தோட்டத்தின் மீது வானத்திலிருந்து இடிகளை அனுப்பி அதனால் மழுமட்டையான திடலாக ஆக்கிவிடவும் போதும், அல்லது அதன் நீர் முழுதும் உறிஞ்சப்பட்டதாகி அதை நீ தேடி கண்டுபிடிக்க முடியாதபடியும் ஆகிவிடலாம் என்று கூறினார். அவனுடைய விளைபொருட்கள் அழிக்கப்பட்டன. அதற்காக தான் செலவு செய்வதை குறித்து வருந்தியவனாக இரு கைகளையும் பிசைந்து கொண்டிருந்தான். அத்தோட்டமானது வேரோடு சாய்ந்து கிடக்கின்றது. இதனை பார்த்த அவன், என் இறைவனுக்கு எவரையும் நான் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறினான். மேலும் அல்லாஹுவை அன்றி அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்கு இருக்கவில்லை. ஆகவே அவன் இவ்வுலகில் எவராலும் உதவி செய்யப்பட்டவனாகவும் இல்லை. அங்கே உதவி செய்தல் உண்மையான அல்லாஹுக்கே உரியது. அவன் கூலி வழங்குவதிலும் மிக்க சிறந்தவன், முடிவெடுப்பதிலும் மிக்க மேலானவன். 18வது அத்தியாயத்தின் 32 முதல் 44 வரை உள்ள இந்த வசனங்கள், சூரா காஃப், குகை தோழர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 18வது அத்தியாயத்தின் 32 முதல் 44 வரையில் உள்ள 13 வசனங்களில்
இவ்வாறு இரு நண்பர்கள் தோழர்கள் சம்பாஷித்து கொண்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரித்து கூறுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் பொது மையவாடிக்கு சென்று, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி மோமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அடக்கத்தலங்களில் உள்ள இறை நம்பிக்கையாளர்களை, உங்கள் மீது இறை சாந்தி பொழியட்டும், இறைவன் நாடினால் நிச்சயமாக நாங்களும் உங்களை வந்து சேர்பவர்கள்தான் என்று கூறிவிட்டு, நம் சகோதரர்களை உலகிலேயே பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்கள் சகோதரர்கள் இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என் தோழர்கள் தான், நான் கூறுவது இதுவரை பிறந்து வந்திராத நம் சகோதரர்கள் என்று கூறினார்கள். மக்கள், உங்கள் சமுதாயத்தாரில் இதுவரை பிறந்து வராதவர்களை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள்? அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதரிடம் முகமும் கைகால்களும் வெண்மையாக உள்ள குதிரை ஒன்று இருந்தது, அது கருப்பு குதிரைகளுக்கிடையே இருந்தால் தமது குதிரையை அவர் அறிந்து கொள்ள மாட்டாரா? கூறுங்கள் என்று கேட்டார்கள். மக்கள் ஆம் அறிந்து கொள்வார் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே அவர்கள் அங்கத் தூய்மையினால் ஒளி செய்த அந்த வெண்மையினால் பிரதான உறுப்புகள் பிரகாசிக்கும் நிலையில் மறுமையில் வருவார்கள். நான் அவர்களுக்கு முன்பே அல் கௌசர் என்னும் எனது தடாகத்திற்கு சென்று அவர்களுக்கு நீர் புகட்ட காத்திருப்பேன். அறிந்து கொள்ளுங்கள், வழி தவறி விளைச்சல் நிலத்திற்குள் நுழைந்துவிட்ட ஒட்டகம் துரத்தப்படுவதை போன்று சிலர் எனது தடாகத்திலிருந்து துரத்தப்படுவார்கள். அவர்களை நான் வாருங்கள் என்று சத்தமிட்டு அழைப்பேன், ஆனால் அவர்கள் துரத்தப்பட்டவர்களாக ஆக்கப்படுவார்கள். உங்களுக்கு பிறகு மார்க்கத்திலே இவர்கள் என்னென்ன நூதனமான காரியங்களை செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று மலக்குகள் அவர்களை விரட்டி இழுத்துச் செல்வார்கள் என்ற செய்தியும் இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்றது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.